அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்வியை முழுமையாக கற்றுக்குங்க. சாகா கல்வியை முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. சாகா கல்வினா என்னன்றது முழுமையாக ஒரு வீடியோலையும் போட்டிருக்கேன். முழுமையாக கற்றுக்குங்க. கற்றுக்குன்னு சாகா கல்வினா என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. சாகா கல்வினா சாகாமல் இருக்கிறது பேர் தான் சாகா கல்வி. அதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஆனால் சாகா கல்வியில் நிறைய கலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. சாகா கல்வியோட முழுமையான கலைகள்லாம் நீங்கள் முக்கியமாக கற்றுக்கணும். ஏன்னா சிவபக்தருக்கு மட்டும் சொல்கிறேன். சிவபக்தருக்கு அனைவருக்கும் என்னோடய வேண்டுகோள். ஏன்னா நிறைய பேர் சிவன் கோயிலில் பார்க்குறேன், போகிறாங்க. எல்லாம் ஒரு குருவாக இருந்து ஒரு வழி நடத்தி இட்டுன்னு போகிறாங்க. இட்டுன்னு போயிட்டு ஆலயத்தில் இட்டுன்னு வராங்க. அவங்களுக்கு என்னோட நன்றி. ஏன்னா சிவபக்திக்கு என்னோட நன்றி. ஏன்னா சிவனை தான் நான் கும்பிடுறேன், அதனால் சிவபக்திக்கு நன்றி. ஆனால் சிவனை முழுமையாக ஒரு குருவாக இருந்து கற்றுக் கொடுங்க. அதுக்காக தான் இந்த சாகா கல்வி முறையை. சாகா கல்வி முறைன்றது சிவபக்தர்கள் முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவனுக்கு முக்கியமான பொருளே சாகா கல்வி. அதை முழுமையாக எல்லா சிவபக்தரும் தெரிஞ்சுக்கணும். சிவபக்தி ஏதோ சிவன் கோயிலுக்கு போனோம், அங்கே சாமியை பார்த்தோம், கும்பிட்டோம், அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. சிவன்றது வேறு. சிவன் நம்ம உள்ளே இருக்குது. நம்ம எதுக்கு எங்கெங்கேயோ ஓடணும்? நம்ம எவ்வளோ பணத்தை ஒரு 10 பேராக சேர்ந்து போகிறோம். அந்த 10 பேராக சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து எதுனா ஒரு ஹாஸ்டலில் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுதான் சிவபக்தி. எங்கேயோ போய் ஏதோ காசை வேஸ்ட்டு பண்ணுறது, நீங்கள் உக்காஞ்சி கும்பிட்றது தான் உண்மையாலுமே சிவபக்தி. அங்கங்கே தேடி போனால் சிவன் ஒரு நாளும் கிடைக்க மாட்டார். உக்காஞ்சி அமைதி இருக்கணும். முதல்ல அமைதியாக இருந்தாலே கடவுள் உங்களை ஆட்கொண்டுருவார். ஏன்னா அமைதி தான் முக்கியமே. இறைவனுக்கு முக்கியமானதே அமைதி தான். அந்த அமைதியை நம்ம ஒரு நாளும் விடக்கூடாது. வாசி யோகம் கூட சரி, முதல்ல பண்ணுறவங்க ஒரு 1 ஹவர் அமைதியாக இருந்து பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு முழுமையான வாசி யோகம் வரும். அதேமாரி இந்த மூச்சு அடைப்பு இதெல்லாம் வராது. ஏன்னா முழுமையாக 1 ஹவர் அவங்க உக்காஞ்சி பழகிட்டாங்கன்னா எதுவுமே நினைக்க வேணாம். ஒரு விளக்கு ஏற்றி வச்சு அமைதியாக உக்காஞ்சி இருந்தாலே அந்த வாசி யோகன்றது. அதிகமாக பேசக்கூடாது. பேசுனா மூச்சு அதிகமாக போகும். அதனால் அந்த 1 ஹவரில் ஒரு மாதத்துக்கு தேவையான மூச்சை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த 1 ஹவர் நம்ம பேசாமல் இருந்தால் ஒரு மாதத்துக்கு தேவையான மூச்சை நம்ம உடலில் கட்டுப்படுத்தலாம். அந்த மாதிரி அதுதான் வாசி யோகம். ஏன்னா எல்லாராலையுமே செய்ய முடியாது. இந்த வீசிங் ப்ராப்ளம் இவங்க இருக்கிறாங்க பாரு, இவங்களெல்லாம் செய்ய முடியாது. இவங்கெல்லாம் இந்தமாரி செய்யலாம். ஒரு 1 ஹவர் யார்கிட்டையும் பேசாமல் இருந்து அவங்கெல்லாம் அமைதியாக இருந்து இறைவனை கும்பிட்டா, இறைவனை முழுமையாக கும்பிடணும். ஏன்னா பக்திக்கு அப்புறம்தான் அடுத்த சக்திலாம். பக்திக்கு தான் மெயின். பக்தியில் நீங்கள் எவ்வளோ ஆழமாக கும்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் சிவன் ஆட்கொள்வார். சிவபக்தருக்கு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இறைவனை தெரியாமல் அலையாதீங்க, தெரிஞ்சுங்க. இறைவனை அடையிறது இதுதான் வழி. தேடாதீங்க. தேடி போனாலும், அதாவது சித்தர் சிவவாக்கியர் சொல்லுகிறார். ஒரு வார்த்தையும் அவர் நல்லா தான் சொல்லியிருக்கார். ஏன்னா ஓடி உட்கலந்து ஜோதியை நாடி எத்தனையோ வருஷம் நாடி மண்ணுக்கே போயிடுறாங்கடா தேடின்றார். ஆனால் எத்தனை வருஷம்தான் தேடி போகக்கூடாதுன்னு தான் என்ன ஒருத்தனை இங்கே அனுப்பியிருக்காரு கடவுள். அதை முழுமையாக சொல்கிறதுக்கு தான் இப்படி தான் அடைய முடியும் கடவுள். அதனால தான் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லி கொடுத்துருது. இதில் போனால் தான் அடைய முடியும். இதில் போனால் பக்தியிலே போனால் பக்தி இருக்கணும். நீ என்ன செயல் செய்தாலும் சரி, யோகம்னு ஒன்று பண்ணால் தான் இறைவனை முழுமையாக அடைய முடியும். யோகம் பண்ணாதன்னு பல பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் யோகம் பண்ணலன்னா முழுமையாக அடைய முடியாது இறைவன். இதுதான் உண்மை. ஏன்னா எல்லாமே யோகம் பண்ணால் தான்
முழுமையாக இறைவன் அடைய முடியும். பாதியிலலாம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கடவுளை போய் கும்பிட்றோம், கடவுளை கும்பிட்டாலாம் கிடைக்க மாட்டார். உட்காந்து அவருக்கு தேவையான அளவுக்கு நம்ம அமைதி காக்கணும். அமைதியாக இருந்து அவரோட முழு மனசையும் நம்ம வாங்கணும், நம்ம முழு மனசையும் அவருக்கு கொடுக்கணும். இது மட்டும்தான் பக்தி. எல்லா கோயில்லையுமே போனோடனே டக்குன்னு பக்தி வராது, கோவம் தான் வரும், டக்குன்னு வந்துடும் வெளியே. அப்புறம் பார்த்துக்கலாம்டா சாமி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சாமி எங்கடாகிறார்? உங்கள் உடலில் தானே இருக்கார். அது தேவையில்லாத தேடுறீங்களே அப்படின்னு தான் எல்லா சித்தர்களும் கவலைப்பட்டது. அதான் சிவவாக்கியர் அதை தான் சொல்லுவார் முக்கியமாக. இவ்வளோ எத்தனையோ கோடி மக்கள், எத்தனையோ மாந்தர்கள் இறந்துட்டாங்கடா, எத்தனையோ கோடி பேர் இறந்துட்டாங்க. உள்ளகிற ஜோதி தெரியாமல் எங்கெங்கேயோ போய் சுற்றுறாங்களே, அலையிறாங்களேன்றார். ஏன்னா முழுமையான வார்த்தை அவர் சொல்கிறது. அவர் வந்து நிறைய சித்தர் வந்து இந்த லேடிஸை கிட்ட சேர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் சிவவாக்கியர் மட்டும்தான் லேடிஸை ஒரு தாயிடா அவங்க அப்படின்னு சொன்னவர். அவங்கள வந்து அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரே சித்தர் யாருன்னா சிவவாக்கியர் மட்டும்தான். சிவவாக்கியர் பாட்டு கேட்பேன், அது கூட அவர் பாட்டு கேட்பேன், அதில் என்ன அர்த்தங்குது அவர் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனால் மனுஷனுக்கு முழுமையாக புரியல அவர் என்ன சொல்கிறாரு. அவர் ஒரே வார்த்தையில் சொல்கிறார், ஆணவ 5 எழுத்துள்ள அண்டமும் அகண்டமும் ஆணவ 5 எழுத்துள்ள ஆதியானமும் வருன்றார். ஆனால் அதை இவங்க எல்லாருமே பாட்டாகவே தான் நினச்சின்னுக்கிறாங்க. நான் சொன்ன வாசி யோகம் தான் அதில் இருக்குது. வாசி யோகத்தில் தான் ஆம் நாம் வாம் அப்படி சேர்த்து சொல்லும் போது தான் அந்த வாசி யோகத்தில் தான் இறைவனை அடைய முடியுன்றது அவர் ஒரு சூட்சமமாக சொல்லிடுறார். அது கூட நமசிவாயம் சேர்த்து சொல்லுடா அப்படின்னு சொல்கிறார். அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்காம தான்டா கோயிலாக அழிஞ்சு போய்ட்டு இறந்து போயிடுறாங்க. இன்னும் அதாவது அவர் ஒரு கவலையாக தான் சொல்லியிருப்பார் அந்த வாக்கியத்தை. ஆனால் இவங்க அதை பாட்டாக வந்து கொஞ்சம் சந்தோஷமாக பாடிடுறாங்க. அப்போ மக்களுக்கு புரியாத போயிடுது. வேறு எதுவுமே இல்லை, சந்தோஷம் இல்லை, அது அவர் கவலையாக பாடுறாரு. என்னடா இந்த மக்கள் எப்படி தேடி தேடி பல ஆயிரம் வருஷமாக சொல்லினுக்கிறாங்க, அப்பமா இவங்க தெரியலையே அப்படின்னு முழுமையாக அவர் சொல்கிறார். ஆனால் மக்கள் எதுவுமே புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அவங்களோட சூழ்நிலை அதை புரிஞ்சுக்கிற சக்தி அவங்களுக்கு வராது. அவங்களோட மனநிலை அப்படி இருக்கும். ஏன்னா அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களா கொஞ்சம் கொஞ்சமாக போக போக முழுமையான பக்திக்கு வரும்போது, ஓ கடவுள் கடவுள் இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது, இந்த உலகமே இந்த பிரபஞ்சன்றது ஒன்றே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சன்றதே படைச்சதே அவர் தான். அதுதான் நம்ம உடல்லையும் கொடுத்துக்கிறார், பஞ்சபூதத்தையும் நம்ம உடலில் கொடுத்துக்கிறார். அப்புறம் என்ன வேணும் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, இறைவன் ஒருத்தர் இருந்தால் போதும். இறைவனை அடையிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனை எப்போவுமே வணங்குங்க, உங்களை எப்போவுமே கைவிட மாட்டார். மகா ஜோதியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எப்போவுமே வணங்குங்க. ஏன்னா ஜோதியே இறைவன். ஜோதி இல்லைன்னா நம்ம உயிரே கிடையாது. நம்மளும் ஒரு ஜோதியாக தான் வாழ்ந்துன்னு இருக்கோம். அதுக்கு தான் உடலை கெடுக்காதீங்க, உடலை எப்போவுமே கெடுத்துக்காதீங்க, சுத்தமாக வச்சுங்க உடலை. ஏன்னா தங்கத்தோடைய மேலானது உடலை பத்திரமாக பார்த்துக்குங்க. இதுவே என்னோட வேண்டுகோள். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே போற்றி போற்றி.